ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் இந்த புதிய வருஷத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு, இந்த புத்தாண்டு செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் இந்த 2025 எப்படி இருக்க போகிறது, என்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கர்த்தர் நமக்கு திருச்சபைக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை அபிஷேகித்து தாரும். இந்த புது வருட இந்த புத்தாண்டு செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகருக்கு இது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். நல்ல ஆண்டவரே காரியங்கள் நடக்கட்டும். இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. யார் என்னுடையவர்கள் என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அநேக வாக்குத்தத்தங்களை நம்ம பார்ப்போம் என்றால், வரப்போகிற காரியத்தையே வரும் என்று சொல்லி என்ன செய்யும்? வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, வந்தது அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் கடந்த 2024 என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்தீர்களோ, என்னென்ன காரியங்களுக்காக காத்திருந்தீர்களோ, என்னென்ன காரியத்திற்கு எதிர்பார்ப்போடு கூட இருந்தீர்களோ, இந்த புதிய ஆண்டு கர்த்தர் என்ன சொல்கிறார்? வந்தது. நீ காத்திருந்ததற்கு முடிவு வந்தது. நீ எதிர்பார்த்ததற்கு காரியம் வந்தது. அது மாத்திரமல்ல, எதற்கெல்லாம் வராமல் இருந்ததோ, எதற்கெல்லாம் தடைபட்டு போயிருந்ததோ, இன்றைக்கு இந்த நல்ல நாளில் கர்த்தர் அதற்கெல்லாம் கர்த்தர் உனக்கு பதில் தருகிற, ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல வருஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 126வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய வேலை இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் அவருடைய வேலை வந்தது. பாருங்க, மரியாளிடத்தில் இயேசு சொல்கிறார், இன்னும் என் வேலை என்ன செய்யலை, வரலை. அவருடைய வேலையில் தான் என்ன செய்கிறார்? அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் அவருடைய வேலை வந்தது. அதே 102ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். 102ஆம் சங்கீதம் வசனம் 13 வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. பாருங்க, காலம் வந்தது, நாள் வந்தது, வேலை வந்தது என்று என்ன செய்கிறார் என்று சொன்னால் சொல்லுகிறார். இதற்கு எல்லாம் என்ன சொன்னால், நல்ல காலம் வந்தது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படின்னா என்னதான் சொன்னால், அவர் ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறார்னா நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்குறார். அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் தான் போய் அவர் அந்த நேரம் கொடுப்பார். அந்த நேரத்தில் தான் போய் அவரை பார்க்க முடியும். எனக்கு அவசரமாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் என்ன சொல்லுவார்னா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போனா நியமிக்கப்பட்ட ஒரு காலம். எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியர்களது நிருபத்திலையும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு கூட பரலோகம் ஒரு காலத்தை என்ன செய்திருந்தது, குறித்திருந்தது. குறிக்கப்பட்ட காலம், நியமிக்கப்பட்ட ஒரு காலம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த 2025 என்ன தெரியுமா? இந்நாள் வரைக்கும் நீ எதற்கு காத்திருந்தியோ, இந்நாள் வரைக்கும் எதற்காக நீ ஏக்கத்தோடு இருந்தியோ, என்ன நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்தீர்களோ, குடும்பமா, உடைய பிஸ்னஸா, உடைய பிள்ளைகளின் காரியமா, அது திருமண காரியமாக இருக்கலாம், நல்ல ஒரு வேலையின் காரியமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிற ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த
இந்த 2025 உனக்கு நியமிக்கப்பட்ட காலம் வந்தது மகனே, வந்தது மகளே. நீ சோர்ந்து போகாத. இது உன்னுடைய காலம், இது உனக்குரிய நாள், இது உன்னுடைய மாதம், இது உன்னுடைய காலம் வந்தது அப்படின்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? வெளியே வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது 430 வருஷம் எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறார்கள்? அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கும் பொழுது அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 41 வாசிக்கிறோம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே அப்படியான தினமும் ஒரு ஏற்ற காலம். ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்னா, அவர்கள் பாடுகள் பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், அவர்கள் தாங்க முடியாத வேதனைகள் இருந்தது. ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை, அவர்களுக்கென்று ஒரு நியமிக்கப்பட்ட காலத்தை தேவன் முன் குறித்திருந்தார். 430 வருஷம் நிறைவேறின அன்றைய தினமே உங்கள் வாழ்க்கையில் 2014 முடிஞ்சிருச்சு. இந்த புதிய வருஷம் உனக்குன்னு ஒரு ஏற்ற காலம். இதுதான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்கள் என்று பார்க்கிறோமே. இந்த ஏற்ற காலம் இந்த வருஷம் வந்தது. இந்த பிரசங்கம் என்னன்னா வந்தது, உனக்கு வந்துருச்சு. ஏற்ற காலம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சுன்னு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, குறிப்பிட்ட காலம். ஆண்டவர் குறித்த காலம், அதுதான் அன்றைய தினமே என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் ஒரு காலம் குறிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கும் ஒரு காலம் குறிக்கப்பட்டது. அதே போல் பாபிலோன் என்கிற அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதற்கும் ஒரு 70 வருஷம் என்று காலத்தை ஆண்டவர் குறித்திருந்தார். அவர் குறிப்பிட்ட காலத்தில், அவர் குறித்த காலத்தில் தான் எல்லாமே நடந்தது. அதே போல தான் நீங்கள் அவசரப்படாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருந்து இந்த வருஷத்தில் வந்ததுன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு இந்த 2025 தான் நீ நியமிக்கப்பட்ட காலம், இது எனக்கு ஏற்ற காலம், இது எனக்கு குறித்த காலம் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களை ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு மீட்டுக்கொள்கிற வருஷம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நீ என்னென்ன காரியங்கள் தவறான மனப்பான்மையில் இருக்கிறாயோ, இந்த வாக்குத்தத்தை எதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால், நமக்கு லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன செய்ய? அவன் பேதுரு எல்லாவற்றையும் இழந்து, நான் ஒரு தோல்வியானவன், நான் தோற்றுப்போனவன், என்னால் முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தவனுக்கு 2 படகு நிறைய மீன் குடித்து ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி தோல்வியாக இருந்தவனை வெற்றியின் பாதைக்கு ஆண்டவர் நடத்தி வந்தார். அதே போல தான் என்ன செய்தன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவனை கொலை செய்தவனை கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்கிறவனாய், கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறவனாய் ஆண்டவர் மீட்டு கொண்டார். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நகோமியை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள்? இவன் நகோமி அல்லவா என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் கசப்பான உள்ளவள், எனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். கசப்பான வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாய் ஆண்டவர் மீட்டு கொண்டார். சாராளுடைய அனுபவத்தில், நான் தேய்ந்து போனவள், இனிமேல் எனக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லி நினைத்தவளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை ஆண்டவர் தந்தார். எனக்கு அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை கண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில் கசப்பான அனுபவத்தில் உட்கார்ந்திருக்கலாம், தேய்ந்து போன அனுபவத்தில் பிரயோஜனப்படாத நிலைமையில் இருக்கலாம். இந்த வருஷம் மீட்பின் ஆண்டு. நீ உன் வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு, உனக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு, உன்னை பார்த்து கை தட்டி சிரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். உனக்கோ என்னுடையவர்களையோ நான் மீட்டுக்கொள்வேன். உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலிருந்து உனக்கு ஒரு மீட்பை தந்து, உனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், உனக்கு ஒரு மெஸ்ஸியா இருக்கிறார். இந்த வருஷம் உன்னை திருப்தியாய் ஆண்டவர் நடத்துவார். இந்த வருஷம் குறையில்லாமல் ஆண்டவர் நடத்துவார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்படியே உங்களை ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி செல்ல என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த 2025
அற்புதமாய் நடத்துவீராக. நீ தந்த வார்த்தையின்படி என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அந்த வந்ததின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.